வணக்கம் சார். வணக்கம் சார், கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டு தர வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசை நோக்கி தமிழக சட்டமன்றத்தில் முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை எழுப்பியிருக்காரு. இதன் பின்னணி என்ன சார்? இன்னைக்கு நம்ம கச்சத்தீவை இழந்திருக்கோம்னா அது காரணம் ரெண்டு கட்சிகள். ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது திமுக. இதான் உண்மை. காங்கிரஸை பொறுத்தளவு அந்த டைமில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க கச்சத்தீவை தூக்கி இலங்கைகிட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் பேசும்போது ரொம்ப கேஷுவலாக அவர் பேசுகிறாரு. அது என்ன, ஒரு சின்ன ஒரு தீவு தான், 288 ஏக்கர் தான் சைஸு, அது போக அது வானம் பார்த்த பூமி, வாட்டர் சோர்ஸ் அங்கே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக அவர் பேசுகிறார். அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது ஒரு இன்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது காங்கிரஸ் பார்ட்டிக்கு சொந்தமான நிலமும் கிடையாது, செல்வ பிறந்தகை அவர்களுக்கு சொந்தமான நிலமும் கிடையாது. அது நம்ம மக்களோட நிலம். அது ஸோ அதை சும்மா அப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு அவங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. ரெண்டாவது, அவங்க சொல்றது போல அது சாதாரணமான ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கச்சத்தீவுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இப்போ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றது எதுக்காக? தமிழக மீனவர்களோட வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாற்றணும். இன்னைக்கு பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏகப்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ரொம்ப கடுமையாக கையாளுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, போட்ஸை டேமேஜ் பண்ணுறாங்க, அவங்களோட வலைகளை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை தீர்க்கிறதுக்காக நம்ம கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்றது தான் நேற்று ரெசல்யூஷன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது கச்சத்தீவோட முக்கியத்துவம் எவ்வளோ இருக்கு அப்போ உங்களுக்கே தெரியுது. கச்சத்தீவை மீட்டாதான் நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்புன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் இந்த ரெசல்யூஷன் நீங்க பாஸ் பண்றீங்க. ஆனா செல்வ பிறந்தகை அவர்கள் ரொம்ப கேஷுவலா, அது என்ன ஒரு சின்ன தீவு, அங்க வாட்டர் சோர்ஸ் கூட இல்லை, வானம் பார்த்த பூமி அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அசால்ட்டா அவர் பேசுறாரு. அது போக கச்சத்தீவுன்றது ஒரு சின்ன தீவா இருந்தாலும் அது இன்னைக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருந்திருந்தா நம்மளோட எல்லைகள் பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும். டுவோர்ட்ஸ் ஸ்ரீலங்கா நம்மளோட எல்லைகள் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும். ஸோ நம்ம மீனவர்களுக்கு இன்னும் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், நல்லா இன்னும் மூவ் பண்ண முடியும். ஸோ ஏகப்பட்ட இழப்புகள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப கேஷுவலாக அவங்க பேசுறாங்க. இதில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டையாவது தெளிவாக எடுக்கலாம். நாங்கள் கச்சத்தீவை கொடுத்தது கரெக்டு தான் பேசுறாரு. ரெண்டாவது, நாங்கள் ரெசல்யூஷனையும் ஆதரிக்கிறோன்றாரு. இதில் என்ன லாஜிக் இருக்கு? ஸோ நீங்கள் செஞ்சது கரெக்டாக, அப்புறம் எதுக்கு ரெசல்யூஷன் ஆதரிக்கிறீங்க? அப்போ அங்கேயே இருக்கட்டும், ஸ்ரீலங்கா கிட்டே இருக்கட்டும், எதுக்காக இன்னைக்கு அதை மீட்டெடுக்கணுன்ற ரெசல்யூஷனை நீங்கள் ஆதரிக்கிறீங்க? ஸோ பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல்வாதிகள் நம்ம தமிழ் மக்களை எவ்வளோ முட்டாள்கள் நினச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது, திமுகவை பொறுத்தளவில் எங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது அபத்தமான பேச்சு. திமுகவோட வேலை என்னன்னா, அவங்க ஆட்சி பண்ணும்போது மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் மக்களோட நலனை பாதுகாக்கிறது தான் திமுகவோட வேலை. அதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணாங்களா சொல்லாமல் பண்ணாங்களான்றது பிரச்சனை கிடையாது. நம்மளோட நிலப்பரப்பை நீங்கள் தான் பாதுகாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட நலனை நீங்கள் தான் பாதுகாக்கணும். தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு இல்லை எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு, எங்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டாங்க, சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ உங்கள் வேலையை நீங்கள் தோற்று போயிட்டீங்க. உங்களோட கடமையை நீங்கள் சரியாக செய்யலை. உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் பதவியிலிருந்து விலகிடலாம். ஆனால் இது கரெக்டான ஒரு பதில் கிடையாது. ரெண்டாவது, கண்ணன் அப்படின்ற ஒரு டிப்ளமேட் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கார், த டிராவிடியன் இயர்ஸ் நினைக்கிறேன். அந்த புக்கில் அவர் நல்லா அழகாக பேசியிருப்பார். அதாவது என்னன்னா, டிஎம்கேவுக்கு தெரியும், கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கச்சத்தீவை அவங்க கொடுக்க போறாங்கன்ற விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் அது ஆஃப் த ரெக்கார்ட் இருந்தது. பப்ளிக்கா அப்போஸ் பண்ணாரு. பட் இந்திரா காந்திக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஆஃப் த ரெக்கார்டு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருப்பார். ஸோ அவர் ஏதோ சாதாரண ஆள் கிடையாது, கொஞ்சம் விஷயமா பேசக்கூடியவர் தான். ஸோ அதை அவரு பதிவு பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளும் இதுல இருக்கு. ஸோ கச்சத்தீவு நம்ம கையை விட்டு ஸ்ரீலங்கா கைக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது திமுக. இன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க, அதை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. அவங்க பண்ண தப்பால தான் இவ்வளவு ஆண்டுகளா தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களே சேர்ந்து என்ன பண்றாங்க, நாங்க மீட்டெடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு நாடகமா இருக்கும். அதுபோக பாஜகவும் அதை ஆதரிக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தளவு நீங்க தான் இன்னைக்கு பவர்ல இருக்கீங்க, நீங்க தான் இன்னைக்கு சென்டர்ல இருக்கீங்க. ஸோ கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னா அது உங்களோட வேலை தான். 10 வருஷமா நீங்க பவர்ல இருக்கீங்க, என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுத்தீங்க அதை மீட்டெடுக்க. ஸோ இன்னைக்கு பெரிய ஆள் மாதிரி நீங்களும் ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்றீங்க. ஸோ அதனால ஓவராலா பார்க்கும்போது நம்ம பொலிட்டீஷியன்ஸ் மக்களை ரொம்ப ஒரு கேலி பொருள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப சாதாரணமா, ரொம்ப இளக்காரமா
ட்ரீட் பண்றாங்க. இது பெரிய ஒரு ஆபத்தா பார்க்குறேன். ஸோ பாஜக இந்த விடயத்தில் வந்து கச்சத்தீவை மீட்பதுக்கு வந்து ஆதரிக்குது அப்படி வானதி சீனிவாசன் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, சட்டமன்றத்தை தீர்மானம் ஏற்றுறது. ஆனால் வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கச்சத்தீவு மீட்பு என்பது ஒரு நாடகம் போல செயல்படுத்துறாரு அப்படின்ற அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. பாஜகக்குள்ளே இரட்டை நிலைப்பாடு இருக்கா சார் இதில்? இருக்கலாம். இப்போ காங்கிரஸ்குள்ளேயே அது ஒரு பெரிய முரணை கிளப்புது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் இந்த ஐலண்டை வந்து இந்த தீவை வந்து அவங்ககிட்ட போய் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ திமுக இந்த இஷ்யூவை கையில் எடுக்கும்போது அது காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயும் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தும். எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல் பாஜகவுக்குள்ளேயும் அது சில சிக்கல்களை ஏற்படுத்துது. ஒரு வகையான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உள்ள இருக்கு. இங்கே பிரச்சனை என்னன்னா, திமுக ஏமாத்துறாங்களா ஏமாத்தலையா அப்படின்றது கிடையாது. திமுக ஏமாத்த தான் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கச்சத்தீவு தேவையில்லை. ஸோ நமக்கு அந்த ஐலண்ட் வந்து ரொம்ப அவசியம். ஸோ இந்தியாவோட அந்த ஐலண்டை நம்ம திருப்பி விட்டு அந்த தீவை ரிக்ளைம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இங்கே பிரச்சனை இப்போ திமுக ஏமாத்துறாங்களா ஏமாத்தலையான்றது கிடையாது. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அந்த தீவு நமக்கு தேவை. காங்கிரஸ் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க, திமுக பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதை மீட்டெடுக்கணும். யாருனால இன்னைக்கு மீட்டெடுக்க முடியும்? இன்னைக்கு யார் அதிகாரத்தில் இருக்காங்க? அந்த வேலையை பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்க. இவங்க ஏமாத்திட்டாங்கன்றது முக்கியம் கிடையாது. அது நம்ம திரும்பி பார்த்தா நமக்கே தெரியுது. ஸோ எப்படி அதை மீட்டெடுக்கலாம் அப்படின்றதுக்கான வேலைகளை பாருங்க. ஸோ இன்னைக்கு இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் திமுக இப்போ இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு ரெண்டு சிக்கல்கள். ஒன்று, எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஆன்டி பிஜேபி ஓட்ஸையும் மைனாரிட்டி ஓட்ஸையும் இந்த பக்கம் போல்ரைஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் தான் பாஜகவுக்கு எதிரான ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அட்டாக் மோடில் இறங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த லாஸ்ட் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறாங்க, ஹிந்தி இம்போசிஷனை கையில் எடுக்கிறாங்க, இப்போ இந்த கச்சத்தீவு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட இஷ்யூஸை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த இஷ்யூஸ்லாம் ஏன் இந்த 4 வருஷமா கையில் எடுக்கல, இப்போ திடீர்னு கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இதுதான். எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க நரேட்டிவை செட் பண்றாங்க. செட் பண்ணும்போது எலெக்ஷன்ஸ்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி இடி ரெய்ட்ஸ் நடந்தது. டாஸ்மார்க்கு சொந்தமான நிறைய இடங்கள்ல இடி ரெய்ட்ஸ் நடந்தது. ஸோ இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல சில முக்கியமான திமுக கூடிய சில முக்கிய புள்ளிகள் டார்கெட் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ அங்கிருந்து பிஜேபி சில அழுத்தங்களை திமுக மேல போடும்போது திமுக சைட்ல இருந்து வேற விதமான அழுத்தங்களை அவங்க போடுறாங்க. நீங்க எங்க மேல ப்ரெஷர் போட்டீங்கன்னா நாங்க உங்க மேல ப்ரெஷர் போடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவா அவங்க எடுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போடுறதுக்கு நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ திமுக நல்ல எண்ணத்தோட அவங்க கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட, டீலிமிட்டேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட, ஹிந்தி இம்போசிஷனை தடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா ஏத்துப்போம். பட் இவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, அரசியல நம்ம வாக்குகள் வாங்கணும், ரெண்டாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மளோட அதிகாரத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப நம்ம தமிழர்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுத்து அதை நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க பயன்படுத்துறாங்க. அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பா அப்போஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது. ரெண்டாவது, திமுக தலைக்கு மேல ஒரு கத்தியும் தொங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 காரணங்களுக்காக ஏகப்பட்ட இஷ்யூஸை கையில் எடுத்து பயங்கரமா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட்ல இப்ப இருக்காங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி கச்சத்தீவு இஷ்யூ வரும்போதெல்லாம் அதை தொடர்ந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனை குறிவைத்து தான் வந்து கச்சத்தீவு இஷ்யூ வந்து இங்கே ஆளக்கூடிய கட்சிகள் வந்து கையில் எடுத்துது. ஆனால் இன்னொரு புறம் இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு வந்து மிகப்பெரிய சவாலை வந்து சந்திச்சுட்டு வருது. தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்து கொண்டே வருது. இதை வந்து மூடி மறைக்கும், இதை வந்து திசை திருப்பவும் தான் முதல்வர் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படுது சார். அதான் இதுவும் ஒரு ரீசனாக சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் வேற நிறைய பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. அந்த இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறதுக்கும் மேபி இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் குற்றவாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று காங்கிரஸ், ஒன்று திமுக தான். காங்கிரஸ் பார்ட்டி டைரெக்டாக அவங்க தான் கச்சத்தீவை தூக்கி போய் அங்கே கொடுக்குறாங்க. ரெண்டாவது, திமுக செய்ய வேண்டிய அளவுக்கு அவங்க விஷயங்களை செய்யலை, அதை ஸ்டாப் பண்ணல. திமுகவால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ண அவங்க பாட்டு கொடுக்குறாங்க. திமுகவும் பார்த்தோன்னா அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, எங்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்க பதிலாக இருக்கு. இன்னைக்கு அதனால தமிழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தவறையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் தான் சொல்யூஷன் வந்து நிற்கிறீங்கன்னா அது ரொம்ப அபத்தமாக இருக்கு இல்லையா? அது போக இது நமக்கு இப்போ ஓரளவுக்கு பழகியும் போச்சு. போன எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி நீட்டை இஷ்யூ எடுத்தாங்க. நீட்னு பயங்கரமாக நீட்டை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீட்டை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் கப்சுப்புன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அபத்தமாக இருக்கு. சரி சார், கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இன்னமும் அதன் தேவை வந்து இங்கே தமிழகத்துக்கு தேவைப்படுதா சார்?
கண்டிப்பா இன்னைக்கு தமிழகத்துக்கு கச்சத்தீவு தேவை அப்படின்றத விட இந்தியாவுக்கும் கச்சத்தீவு ரொம்ப தேவையா இருக்கு. அதனால தான் 24 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பிஜேபி அந்த இஷ்யூ கையில் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கச்சத்தீவை இழந்ததால நமக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு அப்படின்ற விஷயத்த பாஜகவும் ரைஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இப்போ பாஜக அந்த ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்றாங்கன்னா பாஜகவோட ஸ்டாண்டும் அதுதான். இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பாஜகவும் நம்ம கச்சத்தீவை இழந்திருக்க கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்களும் பேசினாங்க. ஸோ இப்போ சைனா முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிட்டாங்க. ஸோ ஏஷியாவில் அவங்களோட பவர் பார்த்தோம்னா பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய நாடுகள் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே வருது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவும் இன்னைக்கு சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே வருது. இப்போ ஹம்பன் தோட்டா போட்டெலாம் அங்கே கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சைனாவுக்கும் நமக்கும் சரியான ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. நம்ம யூஎஸோட க்ளோஸாக இருக்கும், நம்ம ஜப்பானோட க்ளோஸாக இருக்கும், சைனாவும் நாமளும் க்ளோஸாக இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுதுன்னா சைனானால இப்போ நம்மளை நெருங்கி வர முடியுது. இப்போ கச்சத்தீவு நடுவில் இருக்குது, ஸ்ரீலங்கா இங்கே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது, நடுவில் கச்சத்தீவு இருக்குது. அப்போ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியா கிட்ட வரைக்கும் வருது. ஸோ இப்போ கச்சத்தீவு நம்ம கண்ட்ரோலில் இருந்ததுன்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே கம்மியாகும். ஸோ இப்போ இது சொல்லும்போது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன நாளைக்கு என்ன போரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அப்படியே போர் இருந்தால் கூட என்ன சார், அது ஒரு 288 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தீவு தானே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் கடலில் நிறைய பெரிய சண்டைகள்லாம் நடக்குது. ஸோ அவன் பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் வந்து ஜப்பானை வீழ்த்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அப்போ பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் பசிபிக் கடல் இருக்குது. ஸோ டைரெக்டாக அமெரிக்கன்ஸால் பசிபிக் கடலை கடந்து ஜப்பானுக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஐலண்ட் ஹாப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஐலண்ட் ஹாப்பிங்னா ஒவ்வொரு தீவாக தாவி தாவி போகிறது. நடுவில் கடல் இருந்தாலும் கடலில் நிறைய தீவுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தீவையாக கேப்சர் பண்ணி அவங்க ஜப்பானை நெருங்கி கடைசியில் ஜப்பானை கேப்சர் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு சைனா எதிரியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தீவு நம்ம கண்ட்ரோலில் இருந்திருந்தா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியா கிட்ட வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ இப்போ நினச்சான்னா சைனாக்காரன் அதை ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு இடமா யூஸ் பண்ணலாம். எப்படி அந்த காலத்தில் அமெரிக்காக்காரன் ஜப்பானை கேப்சர் பண்ணுறதுக்கு அவன் காலை வைக்கிறதுக்கு ஒரு இடமா யூஸ் பண்ணான். ஒவ்வொரு காலை வச்சு கிட்ட கிட்ட நெருங்குறான், ஜப்பான் கிட்ட நெருங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு சைனாவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட் தான். ஸோ இந்த விஷயத்த நம்ம அலோவ் பண்ணியிருக்க கூடாது. அது போக இப்போ நம்ம மீனவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ கச்சத்தீவு நம்ம கண்ட்ரோலில் இருந்திருந்தா நம்மளோட பவுண்டரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம மீனவர்கள் வந்து சுதந்திரமாக இருந்திருக்கலாம். அந்த விஷயமும் தடைப்படுது. ஸோ இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சைனாக்காரன் இப்போ நிறைய நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய போர்ட்ஸ்லாம் நிறைய இடங்கள்ல கட்டுறான். சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இப்போ அது சாதாரணமான கமர்ஷியல் போர்ட்ஸாக இருந்தாலும் நாளைக்கு தேவைன்னா அதை மிலிட்ரி பேஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஸ்ரீலங்காவில் அவன் ஹம்பன் தோட்டா போர்ட்லாம் கட்டி வச்சுட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நமக்கும் அவங்களுக்கும் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவன் அதை மிலிட்ரி பேஸாலாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இங்கேயும் வாய்ப்பு இருக்குது, கச்சத்தீவுல யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, ஸ்ரீலங்கா திவாலாய் போன ஒரு நாடு. ஸோ இப்போ ஒரு திவாலாகி போன நாடாக அவன் இருக்கிறனால அவன் யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் போய் சாஞ்சிருவான். அவன் ரைஸ் பண்ணா அவங்க பக்கம் போயிடுவான். ஆமாம், அவனுக்கு வேற வழி கிடையாது. எவனாவது காசு கொடுத்தாலும் அந்த பக்கம் போயிடுவான். சைனாக்காரன் எக்கனாமிக்கலாக இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ அந்த சைடு அவன் சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் இப்போ புலிகளை வீழ்த்துவதற்கு சைனாக்காரன் நிறைய ஃபண்ட் பண்ணான் ஸ்ரீலங்காவுக்கு. அந்த டைமில் ஸ்ரீலங்காக்காரன் ஏகப்பட்ட பணத்தை சைனாட்டிருந்து வாங்குறான். நிறைய லோன்ஸ் எல்லாம் அப்போ தான் வாங்க ஆரம்பிக்கிறான். அப்போ நிறைய லோன்ஸை வாங்கினது தான் 22 ஸ்ரீலங்கா திவால் ஆகுது. அந்த பணத்தை அவனால சரியாக கட்ட முடியல, அவன் வந்து திவால் ஆகிறான். ஸோ இந்த விஷயம் நடக்குது. ஒன்று அவன்கிட்ட நிறைய பணத்தை வாங்குறான், ஃபியூச்சர்லேயும் நிறைய பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ திவாலும் ஆகி போயிட்டான். ஸோ அவன் வந்து இந்த விஷயங்கள் நடக்க நடக்க சைனாவை டிபெண்ட் ஆகி போயிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் சைனாக்காரன் இன்னைக்கு ஸ்ரீலங்காக்குள்ள பூந்து ஒரு போர்ட்டை கட்டுறான். ஸோ இப்படி இருக்கும்போது இது இந்தியாவுக்கு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட். இதெல்லாம் இருக்கும்போது செல்வ பிறந்தகை மாதிரியான ஒரு சீனியர் லீடர் ரொம்ப சாதாரணமா, அது என்ன வானம் பார்த்த பூமி, அங்க என்ன தண்ணியே இல்லை, 288 ஏக்கர் தான் அப்படின்னா சாதாரணமா அசால்ட்டா பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், இவ்வளோ பெரிய ட்ரெட் வந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருது கச்சத்தீவு மூலமான்ற போது உளவுத்துறை வந்து இதில் எந்த ஒரு விஷயமும் வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காதா சார்? என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த ஐலண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அவங்க கிட்ட,
இப்போ அது அவங்களோட டெரிட்டரி. அது நீங்கள் அந்த பகுதியை அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட டெரிட்டரி ஆகி போயிடும் அது. ஸோ இப்போ இன்டர்நேஷனல் லாஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு இன்னொருத்தனோட லேண்டை போய் சும்மாலாம் பறிச்சிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், நீங்கள் ப்ரிப்பேர்லாம் ஆவீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இழந்தது தானே. இப்போ இந்த கச்சத்தீவு அப்படின்ற தீவு இன்னைக்கு யாருக்கு அட்வான்டேஜ்? அவனுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ இப்போ ஸ்ரீலங்கா யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? சைனா. அப்போ அது சைனாவுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ அப்போ உளவுத்துறை நமக்கு இருக்கலாம், நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் வரலாம், நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். அதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அது அவனுக்கு அசட்டாக மாறிடுச்சுல. ஒரு ஐலண்ட் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி. ஏர்கிராஃப்ட் கேரியர்னா என்ன? ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து இப்போ பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் நிறைய விமானங்கள் இருக்கும், இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஒரு நாட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு போகலாம், கிட்ட கொண்டு போய் அவன் மேலே அட்டாக்கை நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தீவுன்றது அது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி தான், ஒரு இயற்கையான ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர். இன்னைக்கு அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அவங்க இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம நாடுக்கு அவன் பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஸோ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கணும். அதை அவங்க ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதோட பாதிப்புலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இன்னைக்கு. சரி, இந்த கச்சத்தீவு மீட்புன்னு சொல்லிட்டு திருப்பி வர பிரச்சனை வந்து தமிழகத்தில் ரெகுலராக கேட்கக்கூடிய ஒன்று தான். அதை மீட்க உண்மையாலே வாய்ப்பு இருக்கா சார்? மீட்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பகுதியை நம்ம விட்டுட்டோம்னா மீட்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் நேஷ்னலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. சொந்த நாட்டு மக்களையே கொன்னவங்க அவங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டிக்கு இனவெறி அதிகம். ஸோ அப்படி இனவெறி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை நம்ம திருப்பியும் மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க அதில் ரொம்ப பிடிப்போட சென்டிமெண்டலாக அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, தமிழர்களை எதிரியாக பார்க்கக்கூடியவனும் கூட. கொண்டு ஒழிச்சிருக்காங்க அவங்க அங்கே ஸ்ரீலங்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் தமிழர்களுக்கு ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதையும் அங்கே பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிக்கல்கள்லாம் இருந்தாலும் இந்தியாக்கிட்டையும் பெரிய ஒரு லெவரேஜ் இருக்கு. அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு நிறைய உதவிகள்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பெரிய அளவில் உதவி இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2022 அங்கே பெரிய கிரைசிஸ்லாம் இருக்கும்போது ஏறக்குறைய $4 பில்லியன் நம்ம அவனுக்கு உதவி பண்ணியிருக்கோம். கிரெடிட் லைன் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம், பண உதவி பண்ணோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியன் கவர்மெண்ட் அவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 நம்ம ஸ்ரீலங்காவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இண்டோ ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதன்படி இப்போ நம்மளோட அவன் ஹெவியாக ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கான். அவங்க இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. அது பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸே பார்த்தோன்னா ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது. 2000க்கு முன்னாடி இருந்ததை விட 2000க்கு அப்புறம் அவங்களோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சமமாகுது. அது வழியாக ஸ்ரீலங்காவுக்கு நிறைய லாபங்களும் போகுது. ஸோ ஒரு சைடில் நம்ம வர்த்தக ரீதியாக ஸ்ரீலங்காவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறோம், இன்னொரு சைடில் நம்ம நிறையா பண உதவியும் பண்ணுறோம். ஃப்யூச்சர்லேயும் அவனுக்கு பண உதவி தேவை. ஸோ அவனுக்கு இந்தியா தேவை. அவனுக்கு ஸ்ரீலங்கா பெரிய அளவில் மற்ற நாடுகள் நம்பியிருக்காங்க, குறிப்பாக இந்தியாவையும் நம்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்காக்காரன் இன்னைக்கு தைரியமாக வந்து நம்ம மீனவர்களெல்லாம் அட்டாக் பண்ணுறது, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, படகுகளை சேதப்படுத்துறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா இது அன்அக்செப்டபிளான விஷயம். கச்சத்தீவை மீட்க முடியல, அது செகண்டரி. குறைந்தபட்சம் நீங்கள் நம்மளோட மீனவர்களோட சேஃப்டியை என்ஷோர் பண்ணணும். ஸ்ரீலங்காக்காரன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வந்து ஆட்டம் போட நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் இந்த விஷயங்கள் நம்மளோட மீனவர்களை நம்ம பாதுகாக்கணும், அது ஒரு சைடில் பண்ணணும். ரெண்டாவது, லாங் ரன்ல கச்சத்தீவை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகளையும் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெருசாக அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கல. இந்த 10 வருஷமா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது. அவங்க கச்சத்தீவை மீட்டெடுக்கலாம் பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கல. பட் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வெறும் பொலிட்டிக்கல் டிராமா தான். இந்த பொலிட்டிக்கல் டிராமாலாம் டெஃபினட்டா கச்சத்தீவை மீட்டு கொடுக்காது. இவங்க கச்சத்தீவை மீட்பதற்காகவும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணல. இவங்க இன்னைக்கு அரசியல் பண்றதுக்காக தான் இதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ இது எந்த பயனையும் நமக்கு கொடுக்காது. இதை தொடர்ந்து சார், இந்த விஷயத்தில் அதிமுகவோட நிலைப்பாடு வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சரியா சொல்லப்படலை. அவங்க என்னதான் சார் இதில் முடிவு? அஃப்கோர்ஸ் அதிமுகவும் இந்த ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே இதை ஏற்றுப்பாங்க. சார், கச்சத்தீவு குறித்து பல்வேறு விவரங்களை தெளிவாக கூறுறீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி.